அரண்சை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரண்சை ஆசிரியர் திரு ஹசீஃப் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். பாஜகவினுடைய யூட்டர்ன் பாலிடிக்ஸ் 10 வருஷம் நம்ம காணாத காட்சியெல்லாம் கண்மணியை உறுத்துன்ற மாதிரி 10 வருஷம் பார்க்காத காட்சியெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பல சட்டங்கள் முயற்சி செய்கிறார்கள், பின்வாங்குகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள், பின்வாங்குகிறார்கள். அதே நேரத்துல வடக்குல பல விஷயங்கள் அதிர்ச்சி அளிக்கும் விஷயங்களாக அல்லது பதற்றத்தை தூண்டுவதாக நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உதாரணத்துக்கு இந்த வக்ஃப் போர்டு மசோதாவே எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அது ஜேபிசிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஜேபிசியில உள்ள இருக்கிற பாஜகவை தவிர அவ்வளவு பேரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்ற அளவுக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு எல்லாருமே எதிர்பார்த்ததுதான். அதாவது இந்த முறை அவங்க அந்த மிருக பலத்தோடு இல்லை, முழு மெஜாரிட்டியோடு இல்லை. அவர்களால் நினைத்ததை சாதிக்க முடியாது. 370 ரிவோக் பண்ண முடியாது, சிஏஏவை கொண்டு வந்த மாதிரி கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு உதாரணமாக நீங்க சொன்னது போல வக்ஃப் மசோதாவா இருக்கட்டும், இந்த ப்ராட்காஸ்டிங் பில்லா இருக்கட்டும், இதையெல்லாமே ஹோல்ட் பண்ணியிருக்கிறது ஜேபிசிக்கு அமைச்சது. இதையெல்லாம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள், பாருங்க இதெல்லாம் நடக்குதுன்னு. அதே போல லேட்டரல் என்ட்ரி அவங்க அறிவிச்சாங்க, அதற்கு பிறகு எதிர்ப்பு தெரிவிச்சது உடனே வாபஸ் வாங்கிட்டாங்க. பாருங்க இதெல்லாம் நடக்குது. அப்போ இன்னைக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இவர்கள் இருவரும் தான் அரசை இயக்குகிறார்கள். இவர்களுக்கு பயந்து தான் இன்னைக்கு பாஜக அரசு இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு புறத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட, இன்னொரு புறத்துல நேற்று ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அவங்கள பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு மாநிலங்களவையில பாஜக, அதாவது என்டிஏ முதல் முறையாக, வரலாற்றிலேயே முதல் முறையாக அவங்க மெஜாரிட்டிக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ அவங்களுடைய தோழமை கட்சி இல்லைன்னா அவங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சியை நம்பிதான் ராஜ்யசபால அவங்களுடைய நிலைமை இருந்துகிட்டு இருந்தது. அதையும் தாண்டி ராஜ்யசபால என்னெல்லாம் பண்ணி சில சட்டங்களை நிறைவேற்றினாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ராஜ்யசபாவை ஒட்டுமொத்தமாக அவங்க பைபாஸ் பண்ணி எப்படி மணி பில் மூலமாக பல சட்டங்களை அவங்க நிறைவேற்றினாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு பலமும் வந்துருச்சு. அப்போ எல்லாருமே யோசிக்கிறாங்க, இது ஒரு புறம் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இது யூட்டர்ன் அரசு எல்லாத்தையுமே இன்னைக்கு திரும்ப வாங்கி கொண்டிருக்கிறது, எதிர்ப்பை கண்டு அஞ்சுகிறது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு புறத்தை எல்லோரும் பார்ப்பதற்கு மறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக இன்னும் மூர்க்கமாக சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நான் ஒரு 2 கதைகளை சொல்றேன். முதல் கதையை பொறுத்த வரைக்கும் உதய்பூர்ல, ராஜஸ்தான்ல. நான் சொல்றது எல்லாமே கடந்த ஒரு 2 வாரங்கள்ல நடந்த நிகழ்வுகள். உதய்பூர்ல, ராஜஸ்தான்ல ஒரு பள்ளி. அந்த பள்ளியில 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் சக மாணவன் ஒருத்தனை கத்தியால குத்திடுறான். 10ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்தியா முழுவதும் அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்தது. தமிழ்நாட்டில் கூட நடந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. சோ அப்படியான ஒரு நிகழ்வு அப்படின்றது உண்மையிலே அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அந்த சிறுவனுக்கு எப்படி கத்தி வந்தது, அவனுடைய வீட்டுல அவன் வாழக்கூடிய சூழல் என்ன, இவருக்கும் அவருக்கும் என்ன சண்டை, இதுல வெறும் இந்த சிறுவன் மட்டும்தான் இன்வால்வ்டா இல்ல வேற யார் இதுல பின்னாடி இருக்கா, இதெல்லாம் விசாரிக்கப்படணும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரியா? அப்ப அந்த நிகழ்வு நடந்தது. குத்துன பையன் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர், குத்துப்பட்ட பையன் இந்து சமூகத்தை சேர்ந்தவர். இந்த ஒரே ஒரு காரணம் போதும். யாருக்கு போதும்? பாஜகவுக்கு போதும். யாருக்கு போதும்? இந்துத்துவவாதிகளுக்கு போதும். உடனடியாக அந்த ஸ்கூல் முற்றுகையிடப்படுது. உதய்பூரே பத்திக்கிட்டு எரியுது. அது ஒரு கம்யூனல் ஆங்கிள் கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்துக்கு, அதாவது ஒரு இஸ்லாமிய சிறுவன் இந்து சிறுவனை குத்தி விட்டான். 2 சிறுவர்களுக்கு இடையில பள்ளியில ஏதோ பிரச்சனை, அதுல ஒருத்தனை குத்திட்டான். இதுதான் செய்தி. ஆனால் இவர்கள் அதை எப்படி ட்விஸ்ட் பண்றாங்கன்னா, ஒரு இஸ்லாமிய சிறுவன் இந்து சிறுவனை குத்தி விட்டான். இன்று இந்துக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இது ஒரு பெரியவர்கள், வயது வந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுல ஈடுபட்டாலும் கூட நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ண முடியாது. அவங்க 2 பேருக்குள்ள பகை அதுல நடந்துச்சு. அதை தாண்டி உண்மையிலே கம்யூனல் ஆங்கிள் இருந்தா அதன் அடிப்படையில பேசலாம். சிறுவர்கள் 2 பேர், 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவர்கள், இப்படி ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கலவரமான சூழலை உருவாக்கிட்டாங்க. பள்ளியை முற்றுகையிடுறாங்க. உதய்பூர் ஃபுல்லா போராட்டம் நடக்குது. ஆனா இத்தனைக்கும் அங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலம் அது. மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்குது. பாஜக அரசுக்கே அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. இந்துத்துவவாதிகள், இந்துத்துவ அமைப்புகள், பாஜகவினுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்க. என்ன நெருக்கடியை கொடுக்குறாங்கன்னா, இதற்கு புத்துனால அந்த பையன் இஸ்லாமிய மாணவன், அவனுடைய வீட்டை இடிக்கணும்னு சொல்லிட்டு நெருக்கடி. இதுல தான் எனக்கு ரொம்ப காமெடியான ஒரு விஷயம். அவங்க தங்கி இருக்கிறது ஒரு வாடகை வீடு. இவர்கள் வீட்டை இடிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு முழக்கமாக முன்வைக்கப்படுது. இவர்களுடைய சொத்து பறிமுதல் செய்யப்படணும். ஏன்னா அதே தானே இப்போ உங்க மத்திய பிரதேசத்திலும் சரி, உத்தரப்பிரதேசத்திலும் சரி, இதை தானே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டெல்லியில ஜஹாங்கீர்பூர்ல நடந்தது நம்ம பார்த்து, ஆக்கிரமிப்புன்னு சொல்லிதானே இடிப்பாங்க. தண்டனையா எப்படி வீட்டை இடிக்க முடியும்? அந்த ஆக்கிரமிப்பு அதெல்லாம் இவர்கள் பார்ப்பதே கிடையாது.
ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் கூட அந்த இடத்தை வந்து இடிப்பதற்கோ இல்லை அந்த இடத்துல இருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கோ சில சட்ட வழிமுறைகள் இருக்கு. இது எதையுமே அவங்க ஃபாலோ பண்றது கிடையாது. அப்போ கிரவுண்ட்ல இருந்து ஒரு கோரிக்கை எழுது. அந்த கோரிக்கை எழுந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் தங்கி இருக்கிறது வந்து வாடகை வீடு. அந்த வீட்டோட ஓனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷீத் கான் ஒரு நபர். அவர் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவரும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கும் இந்த நிகழ்வுக்கும் எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லை. அவர் அந்த வீட்டோட ஓனர், அவ்வளவுதான். வீட்டோட ஓனர்னா ஒரு மிகப்பெரிய வீடு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் சாதாரண ஆட்டோ ஓட்டுநர். 2019ஆம் ஆண்டு அந்த வீட்டை வாங்கியிருக்கிறாரு. அந்த வீட்டையும் கடன் வாங்கி தான் வாங்கியிருக்காரு, லோன்லாம் போட்டு வாங்கியிருக்கிறாரு. ஆட்டோ ஓட்டுநருக்கு என்ன வருமானம் வரும்? பல கடன்கள் அடிப்படையில் தான் அந்த வீடே வாங்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் தான் அந்த கடனை வந்து ஒரு முழுசா கட்டி முடிச்சதா வந்து ஒரு ஊடகத்துக்கு ஒரு வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்டவருடைய வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இன்னொரு காமெடியான விஷயம், அந்த நோட்டீஸ் யார் பேர்ல அனுப்பணும்? ஒரு வீட்டை அடிக்கிறதா இருந்தா ஓனர் பேர்ல அனுப்பணும். இந்த நோட்டீஸை யார் பேர்ல அனுப்புறாங்கன்னா, அந்த மாணவன் இருக்காங்கல்ல கத்தியால குத்துனானே அவங்க அப்பாவோட பேருக்கு அனுப்புறாங்க. அவர் அந்த வீட்டுல டெனன்ட், அவர் பேருக்கு அந்த நோட்டீஸ் அனுப்புறாங்க. என்னென்னு அனுப்புறாங்கன்னா, உங்களுடைய வீடு வந்து உதய்பூர்ல வனத்துறைக்கு சம்பந்தமான இடத்துல கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடியோ எல்லாம் இருக்குது, வெளியில போய் பார்க்கலாம். அந்த வீடு இப்படி இருக்கும், பக்கத்துல இன்னொரு வீடு, அதை ஒட்டி இன்னொரு வீடு, அப்படி லைனா வீடுகள் இருக்கு. அப்போ வனத்துறைக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு வரும்பொழுது வெறும் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த 400-500 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் இருக்குமா? பக்கத்துல இருக்க வீடுகள்லாம் இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. இப்படியாக அனுப்பப்படுது. அவருக்கு மட்டும், அந்த ஓனருக்கு கூட அனுப்பல, ரஷீத் கானுக்கு அனுப்பல, அந்த பையனுடைய அப்பாவுக்கு அனுப்புறாங்க. எனக்கு வீடே இல்லையடா, நானே வீட்டுல வாடகைக்கு இருக்கிறேன், எனக்கு அனுப்புறீங்க. சரி, அனுப்பி அதே நாள்ல இடிக்கிற வேலையும் தொடங்கிடுறாங்க. அப்ப இவர் வந்து கேட்கிற, ஓனர் நானு, எனக்கு நீ அனுப்பல, எனக்கு சரி ஓகே நீ நோட்டீஸ் அனுப்புன, அதற்கு பதில் சொல்வதற்கான கால அவகாசம் கொடுக்கல, மூணாவது என் வீட்டை வந்து இடிக்கிற, நீ நல்லா பாக்குற, இது வந்து வனத்துறையினுடைய நிலத்துல இருந்தாலும் கூட என் வீடு மட்டும்தான் அந்த நிலத்துல இருக்குதா, ஏன் என் வீட்டை இடிக்கிற அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவரும் இஸ்லாமியர் போலதான். ரொம்ப சிம்பிள், அவரும் இஸ்லாமியர், அதனால் அவர் வீடு இடிக்கப்படுகிறது. யாரும் தடுக்கவே இல்லை, எந்த நீதிமன்றமும் தலையிடலை, எதுவுமே நடக்கல. இது கண் முன்னாடி நடந்து முடியுது. அதோடு நிற்காம என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி வீடு இடிக்கப்பட்டுருச்சு, அந்த பையன் அந்த சிறார் சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகும் கூட இவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நிகழ்வு நடந்துச்சுல, அந்த சம்பவம் நடந்துச்சுல, அப்போ குத்து போட்ட நபர் அந்த பையனை வந்து காப்பாற்றுவதற்கு ஒரு 2 பேர் வராங்க பசங்க. அவனுக்கு என்ன பண்றாங்க, அதுல ஒருத்தன் தன்னுடைய சட்டையை கழட்டி கிழிச்சு அந்த காயத்துல கட்டு போட்டு அவங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த இருவரும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள். இந்த பசங்களுக்கும் தொடர்புக்கு இந்த நிகழ்வுல இவர்கள் எல்லாம் திட்டம் போட்டு தான் அதை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த 2 சிறுவர்களுக்கு எதிராக வாட்ஸ்அப் வதந்தியை பரப்புறாங்க. இவங்க ஒருத்தரை தான் கைது பண்ணியிருக்காங்க, இன்னும் 2 பேர் அதுல இன்வால்வ்டு, அந்த 2 பேரையும் கைது செய்யணும்னு அடுத்த ஒரு கோரிக்கை பறக்குது. இதை தொடர்ந்து காவல்துறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அவங்களுக்கு. ஏன்னா அந்த 2 பசங்களுடைய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் ஏற்படுது. நீங்க சொன்னீங்க வீடு இடிச்சாச்சு, அடுத்து அந்த பையனை அரெஸ்ட் பண்ணாச்சு, மூணாவது இந்த 2 பசங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்ற ஒரு கோரிக்கை இந்துத்துவ அமைப்புகள்லாம் போராட்டம் நடத்துது. அதுக்கு பிறகு வேற வழி இல்லாம காவல்துறை என்ன பண்ணுது, அந்த 2 பேரையும் செக்யூர் பண்ணி கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. பல மணி நேரம் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. எதுக்காகனா பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அரசுலாம் பண்ணல. ஏன்னா காவல்துறை விசாரணையில அது கிளியரா தெரிய வருது. அவங்க 2 பேர்லயும் ஒருத்தன் வந்து சக மாணவன் ஒரு குத்துப்பட்டு கிடக்குறான், திடீர்னு வரான், என்ன நினைச்சுனே தெரியல. இப்போதைக்கு அவனை பிடிச்சி அடிக்கிறதுலாம் விஷயம் இல்லை, அவன் உயிரை காப்பாற்றணும், ரத்தம் வழியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த சமூகத்தை சேர்ந்தவன்லாம் இவன் பார்க்கல. டக்குன்னு சட்டையை எடுத்தான், கட்டுறான். இதுதான் வந்து ஊடகங்கள்ல எல்லாரும் சொல்லியிருக்கிறது, காவல்துறை தரப்புலையும் சொல்லப்படக்கூடிய தகவல். நாளைக்கு ஏதோ ஒரு ரோட்ல யாரோ ஒரு இந்து சாக கிடக்குறாருன்னா அவரை தூக்க போற ஒவ்வொரு முஸ்லீம்குள்ளேயும் இந்த பயம் வராது? நிச்சயமா வரும். தமிழ்நாட்டுல எனக்கு தெரிந்து அதிகப்படியான ஆம்புலன்ஸ் ஓட்டுவது தவ்ஹீத் ஜமாத்தும் முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் மனிதநேய ஜனநாயக கட்சியும் மனிதநேய மக்கள் கட்சியும் இவங்க தான் வந்து அதிகமான ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்க, ரத்த தானம் பண்றாங்க. இப்ப நாளைக்கு அதுல ஏதாவது சிக்கல்னா இவங்களை ஃப்ரேம் பண்ணுவாங்களா? அவர்களையும் கிண்டல் பண்றாங்கல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினர், உடனே வந்துருவானுங்க பாருங்க, தூக்கிட்டு வந்துருவானுங்கன்னு இப்படியாக சமூக வலைதளங்களை பாஜகவினர் எழுதுவதை நான் பார்த்திருக்கிறேன். எங்க அப்பா மருத்துவமனையில இருந்த போது தவ்ஹீத் ஜமாத்ல இருந்து கால் பண்ணி எத்தனை பேர் வேணும், 10 பேர் வேணுமா 15 பேர் வேணுமா, நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் எங்களுக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு அனுப்பி வச்சாங்க. இன்னொரு வகையில இவர்கள் இதையெல்லாம் செய்து நிரூபிக்க வேண்டிய நிலைக்கு இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் தள்ளப்பட்டிருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணமே இப்படிப்பட்ட பொய்யும் பொருட்டும் தான். அப்போ இது ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு எங்க நடக்குதுன்னா வட இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கா. எங்க பாஜக ஸ்ட்ராங்கா இருக்குதோ, எங்கதெல்லாம் நம்ம கவுபெல்ட்னு சொல்றோமோ அந்த ஏரியால ரொம்ப சாதாரணமாக இது நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம், மத்திய பிரதேஷ்ல
சத்ராப்பூர் அப்படின்ற ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து ஷஜாத் அலி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யார் அப்படின்னா அந்த ஏரியால கொஞ்சம் செல்வாக்கான நபர். அவர் இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரசினுடைய மாவட்ட துணைத் தலைவராக இருந்ததா நிறைய ஊடகங்கள்ல வருது. முன்னாள், இப்ப இல்ல அவர் காங்கிரஸ்ல அப்படின்ட்டு. இன்னொரு ஊடகங்கள் என்ன எழுதுறாங்கன்னா, அவர் அந்த ஏரியால கொஞ்சம் செல்வாக்கான ஆளு. எந்த கட்சி வந்து ஆட்சியில இருக்குதோ அந்த கட்சியோட கொஞ்சம் க்ளோஸா இருப்பாரு. எல்லா கட்சியை சேர்ந்த தலைவர்களோடையும் நெருக்கமாக இருப்பாரு. கொஞ்சம் பணக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கிறாரு. 10 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய பங்களா வீடு. ஸோ அப்போ அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள், எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு நபர் அப்படின்ட்டு. இப்போ ஒரு சாமியார் வந்து நபிகள் நாயகம் அவர்கள் தொடர்பாக ஒரு விரும்பத்தகாத கருத்தை பதிவு செய்கிறாரு. அப்போ அந்த சாமியாருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையை அணுகுறாங்க. காவல்துறை தரப்புல உடனடியாக அது வழக்கு பதிவு செய்யப்படலை அப்படின்ற மாதிரி தான் நம்மளால புரிந்து கொள்ள முடியுது ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை வைத்து. அதற்கு பிறகு இந்த இஸ்லாமியர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இந்த ஏரியாவில் பகுதியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தலைவர் ஷஜாத் அலி, அவரை அணுகுவோம், அவர் மூலமாக நாம் புகார் கொடுப்போம் அப்படின்ற எண்ணத்தில் இவரை அணுகியிருக்காங்க. இவரும் வந்து அவர்களை எல்லாம் கூட்டிட்டு காவல் நிலையத்துக்கு போறாரு புகார் கொடுப்பதற்காக. அப்போ ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் ஆயிடுது, பயங்கரமாக வாக்குவாதம் ஆயிடுது. அந்த வாக்குவாதம் என்ன பண்ணுதுன்னா கைகலப்பில் முடியுது. காவல்துறைக்கும் அங்கே போயிருக்கக்கூடிய நபர்களுக்கும் இடையில கைகலப்பு, 2வது கல்வீச்சு சம்பவம் வரைக்கும் இது போகுது. அத்தோடு என்ன ஆகுதுன்னா, காவல்துறையினர் இதில் ஈடுபட்ட நபர்களை தொடர்ந்து கைது செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக வரைக்கும் ஒரு 20-25 பேர் கைது செஞ்சுட்டாங்க. அது இல்லாம அடையாளம் தெரியாத 150 பேர் மேல வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிலைமை கட்டுக்குள்ள வந்துருச்சு. எல்லாமே புகார் கொடுக்க போன இஸ்லாமியர்கள். அப்போ நடந்த வாக்குவாதம், இவர்கள் கல் வீசியதை நியாயப்படுத்தல, அவர்கள் அடிச்சிருக்காங்க, இவங்க கல் வீசியிருக்காங்க, எதையும் நியாயப்படுத்தல. அந்த நடந்த நிகழ்வுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்துட்டீங்க, வழக்கு பதிவு செய்துட்டீங்க, 20 பேர் மேல கைது செஞ்சுட்டீங்க. சில ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம், கைது செய்தவர்களை வந்து ஊர்வலமா அழைச்சிட்டு போயிருக்காங்க காவல்துறைக்கு அந்த ரைட்லாம் கிடையவே கிடையாது. ஊர்வலமா அழைச்சிட்டுலாம் போயிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்த பிறகும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஷஜாத் அலியினுடைய அந்த 10 கோடி ரூபாய் மதிக்கத்தக்க அந்த வீட்டை இடிக்கிறாங்க. எப்படி வந்து உதய்பூர்ல இடிச்சாங்களோ ஒரு வீட்டை, அதே போல ஷஜாத் அலியினுடைய அந்த வீடு, இத்தனைக்கும் அவர் பவர்ஃபுல்லான ஆளு. இதே காரணம் தான் நீங்க வந்து அனுமதி வாங்காமல் வீடை கட்டி விட்டீர்கள். இதே காரணம். நான் மறுபடியும் சொல்றேன், அனுமதி வாங்காமல், இல்லாட்டினா அவருக்கு சொந்தம் இல்லாத, இல்லைன்னா அரசுக்கு சொந்தமான நிலம், அப்படியாக எதுல நீங்க இந்த வகையில அந்த விதிமீறல் நடந்திருந்தாலும் அதை நீதி நடவடிக்கை எடுப்பதற்கான வழிமுறை இருக்கு. நோட்டீஸ் கொடுக்கணும், அவர் பதில் சொல்வதற்கான கால அவகாசம் கொடுக்கணும், அவர் நீதிமன்றத்தை நாடுவதற்கான கால அவகாசம் இருக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்து இன்னைக்கே இடிப்பது அப்படின்றது இருக்குல்ல, உடனடியாக, இது ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு நடக்குது. யாருக்கு எதிராக நடக்குது அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஷஜாத் அலியினுடைய அந்த வீடு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இடிக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தவே முடியாது. அந்த வீட்டில் நின்று 3 காரையும் தூக்கி நொறுக்கி இருக்காங்க. அதான் மேட்டர். வீடை இடிக்கிறாங்க. வீடு வந்து அனுமதி வாங்காமல் கட்டப்பட்ட வீடு. அவர் 3 கார் நிக்குது. அந்த 3 காரையும் புல்டோசர் மேலே ஏறுது. அதை பார்க்க முடியுது. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல இருக்குது, நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்களேன் என்னன்னு. அப்போ நீ இஸ்லாமியராக இருந்தால் போதும், நீ வந்து பெரிய பணம் படைத்தவனாக செல்வாக்கு இருந்தவனாக இருந்தாலும் கூட, இல்லாட்டி நீ சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் கூட, நீ வந்து எந்த வகையில குற்ற செயலில் நேரடியாக தொடர்பில்லாதவனாக இருந்தாலும் கூட, இஸ்லாமியனாக இருந்தால் போதும், உனக்கு எதிராக யாராவது சொன்னா டக்குன்னு நான் ஆக்ஷன் எடுத்துருவேன் அப்படின்ற நிலையில தான் இன்னைக்கு பாஜக இந்த 2 மாநிலங்களையும் செயல்பட்டுருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதோடு நிற்காம இப்போ இவர்கள் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதுல ஒரு இஸ்லாமியரை சேர்ப்பதற்கான எல்லா வேலையும் செய்வாங்க. ஒடிசா ரயில் விபத்துல என்னென்ன கதையை கட்டினாங்க. பக்கத்துல ஒரு மசூதி இருக்கு, வெள்ளிக்கிழமை நடந்தது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வந்து அவங்க தொழுக போவாங்க, மற்ற நாள்லாம் தொழுகவே மாட்டாங்க. ஸோ அப்புறமா தப்பிச்சு போனவர், அதுல இருந்தவர் வந்து டிரைவர் வந்து ஒரு இஸ்லாமியர், அதுல இருந்த ஒரு கார்டு ஒரு இஸ்லாமியர், இந்த மாதிரி பல கதைகளை சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா நம்மளுக்கு? கடந்த ஆண்டுல நடந்துச்சு. அதுக்கு பிறகு அது எல்லாமே பொய் அப்படின்ற நமக்கு தெரிய வந்தது. அதே போல இன்னைக்கு கொல்கட்டால நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு வந்து ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வந்து உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு மருத்துவ மாணவி வந்து கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது யார் அதை செய்தாரோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு கூட மம்தா பானர்ஜி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இன்னும் அடுத்த வாரத்துல ஒரு சட்டம் கொண்டு வரோம் சட்டமன்றத்துல. என்ன சட்டம் அப்படின்னா, பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கக்கூடிய சட்டம் நாங்க கொண்டு வரோம், நிறைவேற்றி அனுப்புறோம். உடனடியாக மாநிலத்தினுடைய ஆளுநர் அதற்கு ஒப்புதல் கொடுப்பாரான்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு அது போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒப்புதல் கொடுக்க மாட்டீங்கன்னு அது ஒரு வேற அரசியல், நீங்க ஒப்புதலே கொடுக்க மாட்டீங்க அப்படின்றது வேற ஒரு அரசியல், அதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாணவிக்கு அந்த பாலியல் வன்கொடுமை நடந்த அந்த நிகழ்வு நடந்த அந்த தினத்துல வந்து
யார் யாரெல்லாம் வந்து டியூட்டியில் இருந்தாங்க அந்த எமர்ஜென்சி வார்டு இருக்கக்கூடிய பில்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து போடுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 4 இஸ்லாமிய மருத்துவர்களுடைய பேர் இருக்கு. இவர்கள் எல்லாரும் தான் வந்து இதற்கு பொறுப்பானவர்கள், இவர்கள் தான் வந்து இதை செய்தார்கள். இந்த மாணவர்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில ஒரு முன்பகை இருந்திருக்கு, மோட்டிவ் இருந்தது. அதன் அடிப்படையில் அந்த பெண்ணை இப்படியாக பாலியல் வன்கொடுமை செய்து அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள். அதுல ஒரு பெண் மருத்துவரும் அடங்கும். அவர் பேரும் இஸ்லாமியர் பேர் தான் சேர்த்திருக்காங்க. இதை யார் பரப்புறா? பாஜகவினர் பரப்புறாங்க, இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் பரப்புறாங்க. கொல்கத்தா முழுவதும் பரப்பப்படுது, இந்தியா முழுவதும் பரப்பப்படுது. எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் நடந்திருக்கு. இந்த சமயத்துல ஒரு நபரை கைது செய்திருக்கிறாங்க. அந்த கைது செய்யப்பட்ட நபருக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்றாங்க. எந்த வகையிலனா, இவங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அது பிறகு கடைசியில இவரை எப்படியாவது தொடர்பு படுத்துறதுக்கான வேலையை இவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கைது செஞ்சிருக்காங்களா ஒருத்தர், அவர் வந்து நேரடியாக அவர் இந்த பாலியல் வன்கொடுமையில ஈடுபடலை. இவர் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார், வற்புறுத்தப்பட்டு அந்த விஷயத்தை செய்ய வைக்கப்பட்டிருக்கிறார். யாரால்? இந்த மருத்துவர்களால் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பரப்புறாங்க. அப்போ ஊடகங்கள் இன்னைக்கு ஆல்ட் நியூஸோடைய ஜுபேர் நடத்தின இந்த ஃபேக்ட் செக்ல இவர்கள் குறிப்பிடக்கூடிய மருத்துவர்கள் எல்லாரும் உண்மையிலேயே அந்த சமயத்துல இருந்தாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அது இல்லைன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த சம்பவம் நடந்து 3 மணி, அதிகாலை 3ல இருந்து 5க்கு இடைப்பட்ட காலத்துல தான் இது நடந்திருக்கு. இடைப்பட்ட சமயத்துல இந்த குறிப்பிட்ட சமயத்துல ஒரு டாக்டரை பொறுத்த வரைக்கும் அங்க இல்லவே இல்லை. அவர் 12 மணிக்கே கிளம்பி போயிடுறாரு ஹாஸ்பிட்டலை விட்டு. அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. அவர் வீட்டை விட்டு அந்த இடைப்பட்ட காலத்துல வெளில வந்தார் அப்படின்னு பார்த்து அந்த வீட்டை நோக்கி இருக்கக்கூடிய சிசிடிவியை செக் பண்ணி பார்த்தா அவர் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அவர் நைட்டு போனவர் வெளில வரவே இல்லை. அப்போ அவர் திருப்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனார்ன்றதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. இன்னொரு டாக்டர் அவங்க சொல்றது, அந்த டாக்டர் ஒருத்தர் வரைக்கும் 3 மணிக்கு அவர் கிளம்பி போயிடுறாரு. சம்பவம் நடந்தது 3 to 5. அவர் கிளம்பி அவருடைய கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலுக்கு போயிடுறாரு. ஸோ இப்படி எல்லாமே ப்ரூவ் ஆகிட்டே வருது. இவங்க சொல்றது எல்லாமே ஃபேக் நியூஸ் அப்படின்றது ப்ரூவ் ஆகிட்டே வருது. ஆனால் இவர்கள் பரப்பக்கூடிய ஃபேக் நியூஸ் இன்னொரு பக்கம் போய்கிட்டே இருக்கு, தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இது வந்து எனிமி வித்தின் ஹிட்லர் பண்ணதுதான். ஆமா. அப்போ இவர்கள் ரொம்ப சாதாரணமாக ஒரு ஃபேக் நியூஸை பரப்பிடுறாங்க. இப்போ நேற்று கல்கத்தாவில் நீதி கேட்டு நடைபெற்ற போராட்டம், அந்த போராட்டத்தில் எவ்வளவு பெரிய வன்முறை வெடிச்சது. அந்த வன்முறை வெடிப்பதற்கு காரணமாக இது பாஜக ஆதரவோடு நடைபெற்ற போராட்டம். இது நல்லா புரிஞ்சுக்கங்க, பாஜக ஆதரவோடு நடைபெற்ற போராட்டம். இந்த போராட்டத்துல அவங்க என்ன பண்றாங்க? காவல்துறையினர் மீது கல்வீசி தாக்குறாங்க. பலர் காயமடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு காவல்துறையினர். அப்போ ஏன் வந்து அந்த மூர்க்கமாக பலர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு காவல்துறையினர் மீது கல்வீசுவதற்கு காரணமாக இருக்கும்? குறிப்பா பாஜகவை சேர்ந்தவர்கள், இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த கூட்டத்தில் அந்த அளவுக்கு கலந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு மூர்க்கமான செயலில் ஈடுபடுவதற்கு எது காரணமாக இருக்குன்னா இவர்கள் பரப்பக்கூடிய இந்த பொய் செய்தி. இப்ப காவலர்கள் யாரை காப்பாற்றுறாங்க? திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி யாரை காப்பாற்றுது? அவர்கள் இஸ்லாமியர்களை காப்பாற்றுகிறார்கள். கொலை செய்தது இஸ்லாமியர்கள், பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது இஸ்லாமியர்கள், அதுல ஒரு இந்துவை வந்து அவங்க சிக்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை இவர்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதையினுடைய வெளிப்பாடு தான் நேற்று நடைபெற்ற அந்த வன்முறை. பல காவல்துறை அதிகாரிகள் காயமடைஞ்சிருக்காங்க. அதுல ஒரு காவல்துறை அதிகாரியோட கண் பார்வையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தகவல் நமக்கு வருது. ஸோ இவங்க என்ன செஞ்சுறாங்க? ஆக்சுவலா மத்திய பிரதேசத்துல அந்த சத்ராப்பூர்ல நடந்த அந்த நிகழ்வு இருக்கு பார்த்தியா, அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஏன் அதை நியாயப்படுத்தினாங்க? ஷஜாத் அலியினுடைய வீடு இடிக்கப்பட்டதை அங்க இருக்கக்கூடிய பாஜகவினரும் இந்துத்துவ அமைப்புகளும் எப்படி நியாயப்படுத்துறாங்க அப்படின்னா, காவல்துறையினர் மீது நீ கல்வீசி தாக்குன, காவல்துறை மீது காயத்தை ஏற்படுத்த, அதனால வீட்டை அடிச்சிட்டேன் அப்படின்ற. அப்போ இங்க நீங்க என்ன பண்ணீங்க? மேற்கு வங்கத்துல என்ன பண்ணிருக்கீங்க நேத்து? ஆக்சுவலா அந்த போராட்டத்தை நடத்தினது வந்து பாஜகவுடைய இளைஞர் அமைப்பு. அந்த போராட்டத்தில் காவல்துறையினர் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்படுது. அப்போ அந்த கல்வீசி தாக்குதல் நடத்தினவங்களோட வீட்டெல்லாம் இடிச்சிடலாமா? நியாயமா? அப்போ ஷஜாத் அலிக்கு ஒரு நியாயம், அப்போ இங்கே ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய பாஜக இளைஞர் அமைப்புக்கு ஒரு நியாயம், கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய பாஜகவினருக்கு ஒரு நியாயம். பில்கிஸ் பானு பாலியல் வன்கொடுமை சேர்ந்த 11 பேர் வீடு அதெல்லாம் எப்போ இடிச்சு தள்ளி இருக்கணும், என்ன பண்ணிருக்கணும்? நம்ம மணிப்பூருக்கே போகாத பிரதமர். அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு இதே சமயத்துல நடந்த இன்னொன்னுதான், மகாராஷ்டிரா மாநிலம் பட்லாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு பள்ளி, அந்த பள்ளியில படிக்கக்கூடிய கிண்டர் கார்டன் படிக்கக்கூடிய குழந்தை, 4 வயசு குழந்தைங்க 2 பேரை பாலியல் கொடுமை நிகழ்ந்திருக்கு. அதை நடத்தினது வந்து பள்ளியில வந்து ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ற ஒரு நபர். அவர் தான் இந்த கொடுமையில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட 15 நாள் அந்த கொடுமையை செஞ்சிருக்காங்க அந்த நபர் அப்படின்னு கூறப்படுது. அப்போ அந்த நிகழ்வு வெளியில தெரிஞ்சு பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளினுடைய பெற்றோர் பள்ளியை அணுகி, காவல்துறையை அணுகி, சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை பள்ளி தரப்புல இருந்தும் காவல்துறை தரப்புல இருந்தும். உடனடியாக வழக்கு பதிவை மறுக்கிறாங்க. பள்ளி தரப்புல இருந்து அந்த நிர்வாகம் இவங்கள்ட்ட பேசவே மறுக்குது. இது பெருசாகி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு போராட்டத்தில் நடத்துறாங்க. அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு
கட்டுக்கடங்காம போக காவல்துறை தடியடி நடந்தது அவங்கள மேல. தடியடி நடத்தி அவங்கள கிளச்சி அனுப்புது. நமக்கு தெரியும் மகாராஷ்டிரால யார் ஆட்சியில் இருக்கா? பாஜக கூட்டணி அரசு ஆட்சியில் இருக்கு. அப்போ குழந்தைகளுக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை, அதற்கு காவல்துறை உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணல. இதனால மக்கள் வெகுண்டெழுந்து அந்த பள்ளியை முற்றுகையிடுறாங்க. இதே மாதிரி தான் வந்து அங்க அப்படியே உதய்பூர்ல 2 குழந்தைகளுக்கு இடையில தகராறு, பாஜகவினர் முற்றுகையிடுறாங்க. உடனடியாக நடவடிக்கை அங்க எடுக்கப்படுது. கடகடன்னு வீடெல்லாம் இடிக்கப்படுது. இங்க வந்து நியாயமான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கே பல மணி நேரம் காவல்துறை எடுத்துக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அடிச்சு விரட்டப்படுறாங்க. நியாயம் கேட்டு வந்த மக்கள் அடிச்சு விரட்டப்படுறாங்க. ஏன் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா, அந்த பள்ளியினுடைய தாளாளர்கள் இருப்பாங்கல்ல, பள்ளியை நடத்தக்கூடியவர்கள், அவர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாஜக தலைவர்களுக்கும் இடையில ஒரு கான்டாக்ட் இருக்கிறது அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பல செய்திகள் வரதை பார்க்க முடியுது. ஊடகங்கள் பலவற்றையும் செய்தி எழுதுறதை பார்க்க முடியுது. ஸோ இப்போ இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இவர்களுக்கு வந்து பெண்களை பாதுகாக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்றதெல்லாம் எண்ணமே கிடையாது. அப்ப இதனுடைய லார்ஜர் பிக்சர் என்ன நடந்தாலும் அதுல ஒரு இஸ்லாமியரை சொருக வேண்டும். ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை இந்த நிகழ்வின் மூலமாக எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்ப அந்த நிகழ்வுல பாதிக்கப்பட்ட நபருக்கு நியாயம் வேணும் அப்படின்றது இவங்களுடைய எண்ணமே கிடையாது. உண்மையில கொல்கத்தாவில் நீங்க நியாயம் கேட்குறீங்க, ஆனா இங்க பர்லாப்பூர்ல அந்த குழந்தைகளுக்கு நியாயம் கேட்டு நடத்தின போராட்டத்துல தடியடி நடத்துறீங்க. என்ன வித்தியாசம் இருக்கு நீங்க பாருங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல அந்த குழந்தைய கத்தி குத்துக்குள்ளான ஒரு குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு சிறுவன் வந்து வரான். அவனை வந்து நீங்க பாராட்ட கூட வேணாம், அவரையும் ஒரு குற்றவாளின்னு நீங்க மாத்துறீங்க. அப்போ எல்லாத்துலேயுமே வந்து எப்படியாவது ஒரு இஸ்லாமியர் அப்படின்றவரை இணைக்கணும், இஸ்லாமிய வெறுப்பை இதன் மூலமாக பரப்பணும் அப்படின்றதான் இன்னைக்கு பாஜகவோட எண்ணமாக இருக்கு. இதனால தான் நம்ம சொல்றோம், இப்போ பாஜக வந்து பலம் இல்லாமல் இருக்கிறது, பழைய மாதிரி இல்லை, கடந்த 10 ஆண்டுகள் போல இல்லை. அப்போ அவர்கள் அந்த அஜெண்டாவை வந்து இப்படியாக அவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை எல்லாருமே சொல்றாங்க. அப்படி இல்லை, பாஜக இதற்கு முன்னர் இருந்ததை விட மூர்க்கமாக இருக்கிறது. குறைந்தபட்சம் பாஜகவினுடைய RSSனுடைய கொள்கையை உள்வாங்கியவர்கள் இன்னைக்கு பாஜகவையே இப்படி இதைவிட பயங்கரமாக பல முடிவுகளை எடுக்க வைப்பதற்கு களத்திலிருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது இது எங்கேயோ நடக்குது, இது எங்கேயோ ராஜஸ்தான்ல நடந்துச்சு, மத்திய பிரதேசத்தில் நடந்துச்சு, கல்கட்டா, மகாராஷ்டிரா அப்படின்னு யோசிக்க முடியாது. இதே கட்சியினுடைய இப்படிப்பட்ட கொள்கையை தாங்கிய ஒரு கட்சியை தான் தமிழ்நாட்டில் வளர்க்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் வென்று கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலையாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், வானதி அவர்களாக இருக்கட்டும், பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அப்ப இவர்கள் இங்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஒரு கட்சியை வளர்க்கணும்னு வராங்க அப்படின்னா, இந்த கட்சி இந்தியா முழுவதும் என்னென்ன விஷயங்களை செய்து கொண்டிருக்கோ அதற்கெல்லாம் இவர்கள் பொறுப்பேற்று பதில் சொல்லணும். இப்படிப்பட்ட கட்சியை தான் கொண்டு வரீங்களா நீங்க தமிழ்நாட்டிலையும் இதெல்லாம் ட்ரை பண்றாங்க, பல இடங்களில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிரவுண்ட் அவங்களுக்கு கிடையாது, அதனால எந்த எதிர்வினையும் நடக்கல. உதய்பூர்ல இருக்கக்கூடிய கிரவுண்டும், இல்ல மகாராஷ்டிரா மத்திய பிரதேசில் இருக்க கிரவுண்டும், கொல்கட்டால இன்னைக்கு அவங்க கட்டி அமைச்சிருக்காங்களா ஒரு கிரவுண்டும், அதெல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ கொல்கட்டால இன்னைக்கு கட்டி அமைச்சிட்டு வராங்களே, அதே போல் தமிழ்நாட்டில் கட்டி அமைக்க வேண்டும்ன்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கு. அப்போ இந்த கேள்விகளை நாம் வந்து இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களிடம் வைக்க வேண்டும். உதய்பூரில் இப்படியாக ஒரு நிகழ்வு நடந்தது, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? பர்லாப்பூர்ல இப்படி நடந்திருக்கு, உங்களுடைய பதில் என்ன? கொல்கட்டாவில் இப்படி காவல்துறை மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மருத்துவர்களை வேண்டுமென்றே அவர்கள் தான் செய்தார்கள்னு பரப்பிக்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா முடிவாயிட்டே வருது. இதை பரப்பக்கூடிய நபர்கள் மீது பாஜக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? அப்ப தமிழ்நாட்டில் நீங்க என்ன மாதிரி அரசியலை செய்ய போறீங்க? இதுதான் உங்க அரசியலா அப்படின்னு கேள்வி எழுப்ப வேணும். அதற்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். அப்படியாகத்தான் நம்ம இதை பார்க்கணும். அப்போ பார்லிமெண்டில் நிலவுகின்ற மௌனத்துக்கு பின்னால் இவ்வளவு பெரிய புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இவ்வளவு பெரிய புயல் அடிச்சுட்டு இருக்கு. இத்தனைக்கும் காங்கிரஸ் தரப்புல வந்து உடனடியாக ரியாக்ஷன் இல்லை. ஷஜாத் அலியை பொறுத்த வரைக்கும் அவரும் காங்கிரசினுடைய முன்னாள் மாவட்ட தலைவராக இருக்கட்டும், ஆனாலும் இது ஒரு அநியாயம் நடக்குதுல்ல அந்த பகுதியில, அது யாராக இருக்கட்டும். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்க காங்கிரஸுக்கோ அல்லது மற்ற எதிர்கட்சிகளுக்கோ தெரியலையா, இல்ல ஊடகங்களே இதை மறைக்கிறாங்க? சமூக வலைதளங்கள்ல இந்த வீடெல்லாம் இடிக்கப்பட்டதற்கு பிறகு, மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு, அதற்கு பிறகுதான் காங்கிரஸ் தரப்புல இருந்து இதற்கு கண்டனமே தெரிவிக்கப்படுது. அதற்கு பிறகுதான் அவங்க ஆக்சுவலா களத்துக்கு போகணும், இடிக்கப்படக்கூடிய இடத்துல போய் நின்று தடுத்து நிறுத்தணும். அந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து முனைப்போடு இன்னைக்கு செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. அதாவது நான் வெறும் காங்கிரஸ் மட்டும் சொல்லல, எதிர்கட்சிகள், ஜனநாயக அமைப்புகள், எதிர்கட்சிகள். பட் அப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற சூழல்ல தான் இன்னைக்கு இந்தியாவில் இஸ்லாமிய சமூகம் இருக்குது. குறிப்பா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அவருடைய நிலை இவ்வாறாகத்தான் இருக்குது அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆபத்தான அறிகுறிகள் நம்ம எதை நோக்கி இழுத்து போகிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.